அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு 4 டாப்பிக்கை பற்றி பார்த்துடலாம். நேற்றுக்கு சாட்டை துரைமுருகன் வந்து ராஜீவ்காந்தி, அதான் மானங்கட்ட ராஜீவ்காந்திக்கு நேரடியாக சவால் விட்டுருக்காரு. நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் என்னோட வந்து 1 to 1 விவாதத்துக்கு வாடா. சீமானை வந்து அந்த ஈழத்துக்கு வந்து துரோகம் பண்ணாரா, இல்லை வந்து கருணாநிதி துரோகம் பண்ணாரா அப்படின்னு சொல்லி 1 to 1 பேசலாம். நீ ஆம்பளையாக இருந்தால் வாடா அப்படின்னு சொல்லி தற்கூறி கிறுக்கு பயலே அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சு விட்டுருக்கார் ராஜீவ்காந்தியை. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்கள் வந்து போலி தமிழ் தேசியம் வந்து பேசுகிறாரு. சீமான் அவர்கள் வந்து பாஜகவோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார் அப்படின்னு சொல்லி திமுகவோட கொத்தடிமையாக இருக்கக்கூடிய 2 சீட்டுக்காக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்மளுடைய பதிலடி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் சீமான் அவர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருக்காரு. அதாவது சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு ஆபத்தானு சொல்கிறாருன்னு இந்த ராஜீவ்காந்தி நேற்றுக்கு வந்து அவருடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லி, அப்போது சீமான் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை விட பாஜகவை விட தமிழர்களுக்கு எதிரானவர் யார்? சீமான். ஆபத்தானவர் சீமான். அதாவது தமிழர்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை விட பிஜேபி விட ஆபத்தானவர் வந்து சீமானு. அதாவது தமிழர்களை வந்து காட்டி கொடுத்தவர் சீமான் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருக்காரு. அந்த ராஜீவ்காந்திக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நேற்றுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு பேசின காகிதமில்லத்தா அவர்கள் தான் எங்களுடைய பெரியார். தமிழரோட பெரியார் வந்து காகிதமில்லத்தான். தமிழை சனியன்னு சொன்ன ஈவேரா வந்து அவர் வந்து எங்களுக்கு சனியன் தான் அப்படின்னு சொல்லி பேசினார்ல. உடனே அதுக்கு வந்து அண்டா வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து நம்ம சாட்டை திரும்ப வேறு லெவலில் வீடியோ போட்டு ஒரு 4 பேர், சந்தோஷ், அதுக்கப்புறம் இந்த சங்ககிரி, இந்த குரூப்பு, இந்த ராஜீவ்காந்தி, இவங்க 3 பேர்த்தையும் என்ன செய்க அப்படிங்கிறீங்க, முரட்டு செய்க, அட்டி மரண அட்டி, முரட்டடி. அதுவும் ஒருத்தன் வந்து ஆமக்கறி சாப்பிட்டாங்கிறான், ஒருத்தன் சாப்பிட்லாங்கிறான், ஒருத்தன் வந்து சீமான் அவர்களை வந்து தலைவரை பார்த்தேங்கிறான், ஃபோட்டோ எடிட்டுங்கிறான், இன்னொருத்தன் வந்து வீடியோ இருக்குங்கிறான். எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு திமுகவோட சோறு திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சார். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் மரியாதையும் கொடுப்பேன், அதுவும் திமுக ராஜீவ்காந்தின்னா மரியாதையாக கொடுப்பேன், அந்த நாய்க்கெலாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி கிறுக்கு பைய, லூசு பைய, எச்ச பொறிக்கு பைய ராஜீவ்காந்தி. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் அடுத்து சொல்கிறாரு, நீ சீமான் அவர்கள் வந்து துரோகம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறீங்க, தமிழ் மக்களுக்கு துரோகம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கள, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம 2 பேரும் வந்து விவாதிப்போம். சீமான் வந்து துரோகம் செஞ்சாரா, இல்லை கருணாநிதி வந்து துரோகம் செஞ்சாரா, காட்சியில் இருந்துக்கிட்டு தமிழர்கள் 1.5 லட்சம் பேர்த்தை வந்து இது பண்ணி துரோகம் செஞ்சாரா அப்படின்னு சொல்லி 1 to 1 பேசலாமா? ஊடகத்தில் வேணாம், எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. முடிஞ்சால் நீ ஆம்பளையாக இருந்தால் சாட்டை சேனலுக்கு வா, அப்படி இல்லைனா நான் வந்து அறிவாலயத்துக்கு வர்றேன், அப்படி இல்லைனா பொதுவாக ஒரு ஹோட்டலில் போடு, நீ ஒரு 10 பேர்த்த கூட பாதுகாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வா, பார்த்துக்கலாம், பார்த்து 1 to 1 டிபேட் பண்ணலாம், நீ வந்து ரெடியாடா, ஆம்பளையாக இருந்தால் வாடா அப்படின்னு சொல்லி இதே வார்த்தையை பதிவு பண்ணி ராஜீவ்காந்தியை கிழிச்சு தொங்க விட்டார். ஒரு நீ காசுக்காக திமுகவில் இருந்திருக்கிற, அதாவது சக்கர நாற்காலி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி நீ சொன்னவன், அதே மாதிரி தெலுங்கர் கருணாநிதி அப்படின்னு சொன்னவன், நீ எல்லாம் வந்து பிழைப்புக்காக இப்படி பேசுறியாடா அப்படின்னு சொல்லி கிழிச்சு விட்ருக்காரு. வேறு லெவல். அதே சவாலை தான் நம்மளும் விடுறோம். ராஜீவ்காந்தி, நீ வந்து ஒரு ஆம்பளையாக இருந்தால் சாட்டை கூட விவாதம் வைப்பா, அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து யார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் திருமாவளவன் வந்து நேற்றைக்கு வந்து சொல்லியிருக்கார், சீமான் அவர்கள் வந்து பாஜகவோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாரு, சீமான் வந்து பொருத்தமில்லாத அரசியலை பேசி கொண்டிருக்காரு, சீமான் வந்து பாஜகவோட கொள்கை செயலாளர் என்ற கேள்வி எழுகிறது, சீமானின் கருத்துக்கள் பாசிசவாதிகளின் கருத்துக்கள் கொண்டதாக பரிமாணம் பெற்று வருகிறது, இது அவர் அரசியலுக்கு வந்து அரசியல் எதிர்காலத்துக்கு வந்து நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து இவர் கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்கிறாரு, அது சொல்கிறதுக்கு திருமாவளவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அறிவாலயத்தில் போடுற எலும்பு துண்டுக்காகவும் 2 சீட்டுக்காகவும் போய் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட மக்களை அடமானம் வச்சு இவர் 2 சீட்டு வாங்கிட்டு இவர் கட்சியை வளர்த்துட்டு போயிடுறாரு. வேங்க வயலில் நாறுது. வேங்க வயலில் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே வந்து வழக்கு போகிறாங்கன்னு சொல்லி சங்கத்தமிழை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன ஒரு கட்சி, இவங்களும் சாதி வெறியோட, திமுக சாதி வெறி பிடிச்சால இதுன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது சாதி வெறி பிடிச்சி உண்மையாலுமே சாதி வெறி பிடிச்ச கட்சி திமுகன்னு சொல்லி பேசுகிறதுக்கு துப்பு இல்லாமல் திரும்ப என்ன பண்ணுறாரு, சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பேசினோடனே அவர் வந்து பாஜகவோட கொள்கை பரப்பு செயலான்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து திருமாவளவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னா ஒரு துளி கூட தகுதியே கிடையாது. என்ன நம்மளுடைய அவர் வந்து தமிழர்களுக்கு கொஞ்சம் பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருப்பி திராவிடத்தோட கூட்டணி வச்சுக்கு தமிழரோட முதுகில் குத்திட்டு இப்போ நல்லவ மாதிரி வேஷம் போடுறாரு பாருங்கள். அதை சீமானை பற்றி
கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிறதெல்லாம் கேவலம். சரி, அதான் நம்ம திருப்பி திருப்பி ஒரு கேள்வி கேட்குறோம். இதே பாஜக இறந்ததுக்கு ஏன் மிஸ்டர் திருமாவளவன் நீங்கள் வந்து போகல, அண்ணன் சீமான் அவர்கள் போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக பாஜகவோட அண்ணாமலை வந்து சீமானவர்களுக்கு எதிராக வந்து கோயம்புத்தூரில் போராட்டம் பண்ணார். அப்போ சீமான் எப்படி பாஜகவோட கொள்கை பரப்பு செயலாளரா பாஜகவோட எதிராக இருந்தாரா? சீமான் வந்து தமிழருக்கு உண்டான அரசியல் பேசுகிற, தமிழர்களுக்கு ஆரியம் திராவிடம் ரெண்டுமே எதிரி திருமாவளவன், அது வந்து எங்களுக்கு தெரியும் சார். ஆனால் நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு உள்ளடி வேலை பார்க்காதீங்க சார். உங்களுடைய நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் பிழைப்புக்காகவும் எங்களை வந்து ஏன் இப்படி அடமானம் வைக்கிறீங்க அப்படி நாங்கள் எவனாவது கேட்டான், உண்மையாக சொல்லிட்டான். கோபாலகிருஷ்ண நாயுடு என்ன பண்ணுறாருன்னா 44 பேரை வந்து தேவேந்திர வேளாளர்களை வந்து இது பண்ணுறாருல, அப்போ பெரியாரோட ஸ்டாண்ட் என்ன சார் சொல்லுங்கள் சார். ஆமாம், அதெல்லாம் வந்து இவர் சொல்ல மாட்டார். அதாவதுங்க இப்போ 20 பெண்களுங்க, 20 பெண்கள், 19 சிறுவர்கள், 5 ஆண்களுங்க சிறுவர்கள். அதுலேயே அண்ணன் சீமா நேற்று கூட சொன்னார், ஒரு குழந்தை, ஒரு அம்மா என்ன பண்ணுது, தன் குழந்தைய வந்து நெருப்பில் கறியிடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே குடிசைக்கு வந்து வெளியே தூக்கி போடுதான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, திருப்பி உள்ளே போட்டு கொள்கிறாங்க. அதுக்கு வெறும் 2 அணா உயர்வுக்கு. அதுக்கு ஏங்க இந்த பெரியார் வந்து பேசவே இல்லை? எதுக்குங்க இப்போ அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து தப்பு பண்ணிட்டான்னு சொல்லவே இல்லைங்க. கடைசி வரை 44 பேரை கொண்டுட்டு கோபாலகிருஷ்ண நாயுடு என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு நாகை நீதிமன்றத்தில் 10 ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்படுது. அவர் பெயிலில் வந்துடுறாரு. நான் வந்து இதுக்கு எனக்கு குற்றத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி சென்னையில் போய் உயர்நீதிமன்றத்தில் போய் விடுதலை ஆகிறாரு. 4 வருஷம் கேஸ் நடக்குது, விடுதலை ஆகிறாரு. அப்படி விடுதலையானவர் அதுக்கப்புறம் வந்து துரதிருஷ்டவசமாக வந்து நம்ம ஒரு குரூப் வந்து அவரை வெட்டி கொண்டுச்சுன்னு வைங்களேன். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி ஏங்க ஈவேரா வந்து பேசலை? சாதி பாசம் தானேங்க. அப்போ அவரே சாதி வெறியராக தானேங்க இருந்திருக்காரு. அதே தானேங்க இப்போ திமுக வந்து நம்ம பறையர் மக்களான ஆதி தமிழ் குடிக்கு அங்கே வேங்க வயலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியுங்க. ஏங்க நீங்கள் பேச மாட்டேறீங்க? ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்படி திமுகவோட கொள்கை பரப்பு செய்யலாம் நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் அண்ணன் சீமானை வந்து சொல்லாதீங்க. ஆரியம் திராவிடம் ரெண்டுமே தமிழருக்கு எதிரிங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்ட். அப்படி இருக்கும்போது திமுக எதிர்க்கணும், திராவிடத்தை எதிர்க்கணும் இல்லைங்க. ஒன்றை மட்டும் எப்படிங்க எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம அண்டா வந்து போட்டிருக்காரு. சீமான் அவர்கள் வந்து பேசுகிறாரு, தற்குறி சீமானே இந்த வரலாறு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு, காகிதமில்லத்தை விட பெரியார் என்ன பெரிய தலைவரா அப்படின்னு சொல்லி சிண்டு மூட்டி விடும் சீமான். அதுக்கு வந்து இவர் பதில் கொடுக்குறாரா, காகிதமில்லத்தை இறக்கும்போது உங்களுக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, நீங்கள் இந்த மண்ணிற்கு தேவை என்று சொன்னார் பெரியார். இது வந்து பெரிய என்னடா இது அதே பெரியார் தான் காகிதமில்லத்தை அவர்களை துலுக்கனுங்கிறார். எப்படி சொல்கிறார்? துலுக்கன் அப்படிங்கிறார். அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாரு, தமிழர்கள் நாங்கள் எல்லாம் தமிழர்கள், ஐயா காகிதமில்லத் எங்களுடைய தலைவர், எங்களுடைய ஒரு பெரியார், தமிழர்களுக்கு உண்டான ஒரு தலைவர் தமிழ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பழனி பாபா வந்து எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய தலைவர், என் ரத்தவன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நீ சொல்லு. பைத்தியக்காரனாட்ட வந்து பேசியிருக்கிறாரு. இதே காகிதமில்லத் அவர்கள் வந்து துலுக்கன்னு சொல்லி அவருக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்னு பேசின இதே ஈவேரா அதை பற்றி பேச அண்டாவேலு. அண்டா தற்கூரி சீமான் கிடையாது, தற்கூரி அண்டா தான் நீ அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து சாட்சியாக இருக்குது மக்களே. வேறு லெவல் சம்பவம் சாட்டை வந்து பண்ணியிருக்காரு. சாட்டையோட முடிஞ்ச ஆம்பளை இருந்தால் ராஜீவ்காந்தி விவாதம் பண்ணுவாரான்னு சொல்லி நம்மளும் பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.